ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2 வாரம் ஆனாலும் கெட்டு போகாத ரொம்பவும் டேஸ்டியான காரசாரமான இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ் வெங்காய சட்னி எப்படி செய்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 2 வாரத்துக்கு கெடாமல் இருக்கும், ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக ஸ்பைஸியாக இருக்கும். 2 இட்லி எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க, அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு வானிலையில் 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபியை நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது கூட ஒரு 20 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த பூண்டோட ஸ்மெல் ரொம்பவே சூப்பராக வரும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக 5 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், நீல வாக்கில் நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வச்சே வதக்குங்க. நல்லா வதக்கிட்ட பிறகு இப்போ கொஞ்சமாக புளி எடுத்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் புளி எடுத்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க வேண்டாம், புளிப்பாகிடும் சட்னி. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. புளியை சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் வதக்கினா போதும், ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். இது மறுபடியும் இது நம்ம அரைச்சிட்டு வதக்க தான் போகிறோம். இப்போ இது நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது நல்லா ஆற வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். நல்லா மசாலா வாசனை வரும், அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது இது கூட 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது காரம் ரொம்பவும் கம்மியாக தான் இருந்துச்சு, அதனால் நீங்கள் ஒரு 6லேருந்து 8 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக, அதிகமாக சேர்த்துறாதீங்க, கசப்பு அதிகமாகிடும். இப்போ இது ஒரு லேசாக ஒரு 1 நிமிஷம் போல் வறுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுத்தாச்சு. இப்போ இது நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு மிக்ஸி ஜாரில் இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் பூண்டை சேர்த்து அதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே கருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. ப்ரெக்னென்ட் லேடிஸ் சாப்பிட்றதா இருந்தால் கருஞ்சீரகம் சேர்த்துக்க வேண்டாம், இது உடம்பு உஷ்ணம் அதிகமாக்கிடும். இப்போ இது நல்லா வறுத்துக்கலாம். லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள் இருக்குல்ல, அது சேர்த்துக்கோங்க. இது கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே இப்போ அரைச்சி வச்சு வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாலேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டுமே சேர்க்க போகிறோம். மீதி பவுட்ரு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் சட்னி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் மட்டும் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் இருந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கலாம். அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருங்க. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மேலே வரும், அந்த வரைக்கும் இது நல்லா கொதிக்கணும். அப்போ தான் இது ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு எப்படி இது நல்லா திரண்டு வந்திருக்கு. தவாவில் படாமல் ஒட்டாமல் இருக்கணும். இந்த மாதிரி இந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இது நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான், சூப்பரான வெங்காய சட்னி ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவும் ஸ்பைஸியாகவும் டேஸ்டியாகவும் இருந்துச்சு. இட்லி தோசைக்கு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான காம்பினேஷன். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல்
அம்மாடி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.